கனவுகள் காத்திருக்குமா? வெற்றி பெறுவதற்கு பின்னணி முக்கியம் என்று அநேகர் நினைக்கிறார்கள். பள்ளியில் கோபி என்ற பையன் படித்துக் கொண்டிருக்கிறான். தினமும் காலையில் பள்ளிக்கு செல்லும் முன்னர் அவன் உணவுகளை விற்கிறான். அதை குறித்து வருத்தமோ கவலையோ அவனுக்கு இல்லை. அவனை போன்ற மாணவ மாணவியர் அனைவரும் பள்ளிக்கு புறப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது இவன் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் தன் நிலையை குறித்து குறைப்பட்டுக் கொள்ளாமல் வகுப்புக்கு சென்றதும் கவனமாக படிப்பான். அவன் ஒரு பையில் வகுப்புக்கான புத்தகங்களும் இன்னொரு பையில் பொறுப்பு, தியாகம், நம்பிக்கை இவையும் இருக்கும். இது போன்ற கதைகளை வலிமையாக்குவது இதன் பின்னால் உள்ள போராட்டம் மட்டுமல்ல, அதன் பின்னணியில் உள்ள மன உறுதிதான். சூழ்நிலைக்கு அடங்கி போக கோபி முடிவெடுத்திருக்கலாம். யாரும் அதை தவறு என்று கூறியிருக்க மாட்டார்கள். மாறாக ஏற்ற நேரம் வரும் வரைக்கும் வெறுமனே காத்திருக்க அவன் விரும்பவில்லை. எல்லாம் சரியாக அமைவதற்காக அவன் காத்திருக்காமல் அவன் தொடங்கிவிட்டான். வெற்றி சொகுசின் மேல் கட்டப்படுவதல்ல, அது தொடர்ந்து வேலை செய்தல், விடாமுயற்சி, எதுவும் சாதகமாக இல்லாத நிலையில் தொடரும் மன உறுதி இவற்றின் மேல் கட்டப்படுவதாகும். வசதி இருப்பவர்கள் மட்டும்தான் கனவு காண வேண்டும் என்பதல்ல. சூழ்நிலைகளை ஜெயிக்க மறுப்பவர்களுக்கு கனவு காணலாம். ஒருவேளை உங்கள் இலக்குகள் தொட முடியாத தொலைவில் இருப்பதற்காகவோ சவால்கள் மிக பெரியவைகளாகவோ இருப்பதாக நீங்கள் நினைத்தால் கோபியை நினைத்துக் கொள்ளுங்கள். சூழ்நிலைகள் ஒருவேளை உங்கள் பயணத்தை உருவாக்கலாம், ஆனால் அது எங்கே சென்று சேர வேண்டும் என்பதை தீர்மானிக்க அவற்றுக்கு உரிமை கிடையாது. கனவுகள் சாதகமான சூழ்நிலைகளுக்காக காத்திருப்பதில்லை. ஒரு பொழுதும் அப்படி காத்திருக்கவும் கூடாது. வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலைகளை குறித்து ஆர்த்தி யாதவ் இப்படி கூறுகிறார். இது போன்ற சிந்தனைகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.